10 மனைவிகள் 350 துணைவுகளை வைத்திருந்த இந்திய மன்னர் யாரு தெரியுமா? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரலாற்றில் ஏராளமான மன்னர்கள் இருந்தாலும் இந்தியாவை சேர்ந்த மன்னர் ஒருவர் 10 பெண்களை திருமணம் செய்தும் 350 பெண்களை திருமணம் செய்யாமலே அவர்களோடு வாழ்ந்தும் வந்திருக்கிறார். அவர் யார்? இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய மன்னர்கள் வீரத்திற்கும் ஆளுமைக்கும் பெயர் பெற்றவர்கள். பல்வேறு உலக நாடுகளில் இருந்து படையெடுத்து வந்த பலரையும் வீழ்த்தி அவர்களை பின்னங்கால் பிடரியில் அடிக்கும் வகையில் ஓட ஓட விரட்டியவர்கள் இந்திய வம்சாவளி மன்னர்கள். ஆனால் காம களியாட்டம் மிக்க மன்னர்களும் இந்தியாவில் இருக்கத்தான் செய்திருக்கிறார்கள். அப்படி ஒருவர்தான் பஞ்சாப் மாநிலத்தின் பாட்டியாலா சமஸ்தான மன்னராக இருந்த மகாராஜா பூபேந்தர் சிங். 1891 ஆண்டு புல்கியன் வம்சத்தில் பிறந்த ஜாட் சீக்கியரான பூபேந்தர் சிங் தனது 9வது வயதிலேயே பாட்டியாலா சமஸ்தானத்தின் மன்னராக ஆரியணையில் ஏறினார். மிகவும் சாப்பாட்டு பிரியரான அவர் தேநீர் நேர சிற்றுண்டிக்காக 9 கிலோ உணவையோ அல்லது 2 கோழிகளையோ முழுதாக சாப்பிடுவாராம். ஏனென்றால் அவரது பசி என்பது உணவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று லாரி காலிங்ஸ் மற்றும் டொமினிக் லேபியர் இணைந்து எழுதிய ஃப்ரீடம் ஆஃப் மிட்நைட் என்ற புத்தகத்திலே இந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. சாப்பாட்டில் மட்டுமல்லாது கட்டில் சுகத்திற்கும் மிகவும் அடிமையான மகாராஜா பூபேந்தர் சிங் தனது வாழ்நாளில் 10 பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் மூலம் 88 குழந்தைகளையும் பெற்றெடுத்திருக்கிறார். இத்தனை பெண்களை திருமணம் செய்திருந்தாலும் அவரது காம களியாட்டத்திற்காக 350 பெண்களை திருமணம் செய்யாமலேயே வைத்திருந்திருக்கிறார். ஆனாலும் அவருக்கு ராஜமாதா விமலா கவுர் தான் மிகவும் பிடித்தவராம். அடிக்கடி அவரோடு வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டாராம் ராஜா. இருந்தாலும் தனது 350 துணைவிமார்கள் மீது தனிக்கவனம் செலுத்தி வந்த பூபேந்தர் சிங் நகை தயாரிப்பாளர்கள், சிகை அலங்கார நிபுணர்கள், வாசனை திரவியம் தயாரிப்பவர்கள் என அனைவரையுமே வேலைக்கு அமர்த்தி துணைவியர்கள் எப்பொழுதுமே அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் வகையில் பார்த்து பார்த்து செய்து வந்திருக்கிறார் மகாராஜா பூபேந்தர் சிங். மேலும் பிரான்சில் இருந்து பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழுவையே நியமித்திருக்கிறார். அது ஏன் என்றால் தனது விருப்பப்படி துணைவியர்களின் தோற்றத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாராம். அத்துடன் கிரிக்கெட்டிலும் மிகவும் ஆர்வம் கொண்ட பூபேந்தர் சிங் சொந்தமாக தனி விமானத்தையே வாங்கிய முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார். இத்தனை சுகபோகமாக வாழ்ந்தாலும் அவர் தனது 46வது வயதிலேயே இயற்கை மரணம் எய்துவிட்டார். மேலும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.